பட்ட ஒரு விதிமுறை தான். எந்த ஒரு மெஜாரிட்டியாக இருந்தாலும் அதை ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சட்டமன்றத்தில் தான் ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். அதுதான் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நடைமுறை, இதுதான் சட்டமும் கூட. கண்டிப்பாக எங்கள் தலைவர் அவர்கள் பல கட்சிகளிடம் ஒரு ஆதரவு கோரி எங்கள் கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று நம்புகிறோம். ஆளுநர் தாமதப்படுத்தும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. இல்லை, நேற்று தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு இன்னைக்கும் சந்திச்சிருக்கோம். பார்ப்போம். அதை பெரும்பான்மையை நிரூபித்துட்டு தான் பதவியேற்பு சொல்றது. எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் தாவேக்காக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கலன்ட்டு விசிக ஒரு குற்றச்சாட்டை இந்த விவகாரத்தில் இல்லை, கண்டிப்பாக இதை பற்றி நாங்கள் பேசி ஒரு உரிய முடிவை தலைவர் அறிவிப்பார். தாவேக்கா ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஒரு பின்னாடி ஏதாவது சதி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? யாராவது ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இப்போ நடக்கிறது இல்லை, முன்னாடி இருந்தே நடந்தது தான். தேர்தலுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தன் தலைவர் அவர்கள் மீதும் பல்வேறு ஒரு திட்டமிட்ட ஒரு சதி நடந்ததுன்னு எல்லா ஊருக்கே தெரியும். அதை மீறி தான் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு தனியும் பெரும் கட்சியாக நம்ம வந்திருக்கோம் மக்களோட ஆதரவுனால. இது புதுசு இல்லை, தலைவருக்கும் இது புதுசு இல்லை. அதான் தலைவர் நேற்று கூட சொன்னார், உங்களுக்குலாம் வேணால் அது புதுசாக இருக்கலாம், எனக்கு அது பழகிருச்சு, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அதாவது டிலே தான் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தை கொஞ்ச நாள் தள்ளி போகலாமே தவிர அதை தடுக்கலாம் முடியாது. நீதி கண்டிப்பாக வெல்லும். காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் பிஜேபியை கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் பெருசாக சொல்லலையே? இல்லை, சொல்லுவோம், உரிய நேரத்தில் சொல்லுவோம். என்ன தேவையோ அது கண்டிப்பாக சொல்லுவோம். நாங்கள் எங்கள் வேலையில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். பார்ப்போம், ஆதரவு கோரிட்டு. ஒரு ஆளூர் ஷாநவாஸ் ஹுசேன் கூட சொல்லியிருக்காரு, சற்று முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லாருமே சொல்கிறேன், வந்து கண்டிக்க வேண்டிய தாவேக்கா எதுவும் குரல் கொடுக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உரிய நேரத்தில் அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஒரு இல்லை, இதை விட இது இல்லாமல் வேற நேற்று இருக்கும். இல்லை, ஒரு நாளில் இப்போ பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் தேர்தலில் எப்படி இதே குற்றச்சாட்டு தானே நீங்கள் சொன்னீங்க. தேர்தலில் என்ன எங்கள் தலைவர் பிரச்சாரம் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த ஏன் இவ்வளோ நடக்குது, அமைதியாக இருக்கிறீங்களேன்றது தான் எல்லாருடைய கொஸ்டின். இல்லை, அது எங்கள் கட்சியோட மீன் எங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட எங்களுக்கு தான் அதிக உணர்வு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அமைச்சு தாவேக்காவை ஆட்சி அமைக்க விட மாட்டாங்க. மக்கள் மத்தியில் பெரிய பேசுபொருளாக இருக்குது 2 நாளாக. உங்களுடைய பதில் இது கண்டிப்பாக இது நல்ல வேலை நீங்கள் கேட்டீங்க. தமிழக மக்கள் இதை நல்லா பார்க்கணும். எப்படி வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ஏன் வெளியே அனுப்பிச்சாங்க, அவர் திமுகவோட உறவு வச்சிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஏன் இவர் பண்ணிகிட்ருக்காருன்னு ஊருக்கே தெரியும். ஸோ தமிழக மக்கள் இந்த நிகழ்வை எல்லாருமே கண்டிப்பாக கவனிக்கணும், சிந்திக்கணும். இவங்களுக்காக மீதி மற்ற தொகுதியில் ஜெயிச்சாங்கல்ல, இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோமான்னு சிந்திக்கணும். எந்த அளவிற்கு மக்களோட தீர்ப்பை முற்றிலும் நீர்த்து செய்கிற அளவுக்கு இந்த 2 கட்சிகளும் பிளான் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் வந்து தடுத்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க முயற்சி பண்ணது உண்மைதான். முயற்சி பண்ணியிருக்காங்க. அது முற்றிலும் மக்கள் தீர்ப்புக்கு எதிரான செயல். கண்டிப்பாக மக்கள் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு தக்க பதிலடி. திமுகவிலேருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்ற பேச்செல்லாம் ஓடுது. எந்த அளவுக்கு பார்க்கலாம். நாங்கள் கேட்க இது பண்ண